கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்கிற தலைப்பிலே பிதாவின் சித்தம் செய்த இயேசுவை கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தத்தை அறிந்து செயல்படுவது என்பது ஊழியம் செய்கிறவர்களுக்காக சொல்லப்பட்ட காரியம் அல்ல. இன்றைக்கு அநேகர் நினைக்கிறது அதுதான். ஆனால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திலும், அது தனிப்பட்ட காரியமோ, குடும்பத்தின் காரியமோ, நம்முடைய பிள்ளைகளுடைய காரியமோ, தொழில் காரியமோ, வேலை காரியமோ, எல்லாவற்றிலும் பிதாவின் சித்தம் விருப்பம் அறிந்து செயல்பட வேண்டியது என்பது முக்கியமான காரியமாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. ஆகவே ஒவ்வொரு தேவ பிள்ளையும் பிதாவின் சித்தம் அறிந்து செயல்பட நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ஊழிய நாட்கள் முழுவதும் அவர் ஒவ்வொன்றையும் பிதாவினிடத்தில் கேட்டு அவருடைய சித்தத்தின்படி செய்வதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயோடு கூட பேசிக்கொண்டு அவரிடத்தில் தன்னை மேசியா என்பதை அவள் அறிந்து கொண்டு அங்கே வெளிப்படுத்தப்பட்ட அந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இயேசுவினுடைய சீஷர்கள் வந்து, ரபி, நீர் போஜனம் பண்ணுகிறீரா என்று சொல்லி அவரை போஜனம் பண்ண அழைக்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கிறது, அதை நான் ஏற்கனவே உட்கொண்டுள்ளேன் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அப்பொழுதுதான் இயேசு யோவான் 4:34 அதற்கு இவ்விதமாக ஒரு பதிலை அவர் கூறுகிறார். நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது என்று கூறுவதை பார்க்கிறோம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தம் அறிந்து ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு நொடியும் பயணித்ததை வேதம் முழுவதும் நாம் பார்க்கிறோம். வேதத்தின் புதிய ஏற்பாடு பகுதி முழுவதிலும் இயேசு கிறிஸ்துனுடைய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் ஆகிய சுவிசேஷங்களில் முக்கியமாக இயேசுவின் பிறப்பு, அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் முக்கியமாக பகிரப்பட்டிருக்கிற அதிலே இயேசு பிதாவின் சித்தம் அறிந்து செய்த ஒவ்வொரு காரியமும் கூறப்பட்டிருக்கிறது. யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலும் பிதாவானவர் செய்ய காண்கிறது எதுவோ அதையே அன்றி குமாரன் எதையும் தாமாக செய்ய மாட்டார் என்று அதிலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு ஒப்புவிக்கப்பட்டதற்கு அந்த முந்தின நாளிலே இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே தன்னுடைய வியர்வையானது இரத்தமாக தரையிலே விழும்படி அவர் ஆத்தும வியாகுலத்தோடு ஜெபிக்கும் பொழுது கூட, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி மத்தேயு 26:39 அவர் கூறுவதை பார்க்கிறோம். அந்த மரணத்தின் விளிம்பிலும் கூட, அந்த மரணத்துக்கு ஒப்புவிக்கப்படுகிற சூழ்நிலையிலும் கூட இயேசு பிதாவின் சித்தத்தை அறிந்தவராக செயல்பட்டார். ஆகவேதான் பிலிப்பியர் 2:8 சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தன்னை கீழ்ப்படிந்தவராக ஒப்பு கொடுத்தார், தன்னை தாழ்த்தினார் என்று வாசிக்கிறோம்.
ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பிதாவின் சித்தம் செய்த இயேசுவை கவனித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ சித்தம் நிறைவேற அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளிலும் தகப்பனே, பிதாவின் சித்தத்தை கோதர செய்து முடித்து இறுதியிலே எங்களுக்காக பாவத்தை, உலகத்தை, சாத்தானை ஜெயித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தவராக ஆண்டவரே எங்களுக்காக உயிர்த்தெழுதலையும் வாக்கு பண்ணினீரே. அதே பிதாவின் சித்தத்தை செய்கிற அபிஷேகம், கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஊற்றப்படுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டத்தின் இறுதி வரையிலும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் செய்து ஊழியமானாலும், எங்களுடைய குடும்ப காரியமானாலும், தனிப்பட்ட காரியமானாலும் உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. ஜெயமாக எங்களுடைய ஓட்டத்தை ஓடி முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்து இயேசு பிதாவின் சித்தத்தை செய்ததை கவனித்து பார்த்து அவரை போல மாற அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.